Hello மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ அண்ட் இட்ஸ் Thursday. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். பாஸ்ட் 1 வீக்கா குடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு இந்த சப்போர்ட் வந்து நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டு உங்கள ஹாப்பி பண்ணிட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். அண்ட் நெறைய பேர் என் வீடியோஸில மோட்டிவேட் ஆறீங்க. அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் இது வந்து Thursday அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்படியே கோவிலுக்கு போயிட்டு பஸ் ஏறுனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. அண்ட் இப்போ போயிட்டுருக்க கோயிலுக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து போயிட்டுருக்கேன். அண்ட் நடுவுல வந்து போகல. ஏன்னா எங்க வீட்டுக்கிட்டயே ஒரு கோவில் கட்டிட்டாங்க. ஸோ கிட்ட இருக்கிறதுனால அங்கேயே நான் போயிட்டு வந்துருவேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். லைக் இது ஒரு இந்த கோவிலுமே ரினோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேப்பியா இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கோவில் விசிட் பண்றதுக்கு. அண்ட் எஸ் Thursday எவ்வளோ பேர் நீங்க பாபா கோயிலுக்கு போவீங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிற மெமரீஸ் எல்லாம் வந்துச்சு இந்த கோயிலுக்கு போம்போது. ரெகுலரா நானு, அப்பா Thursday ஆனா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே இங்க ஓடிருவோம். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இந்த கோயில் போயிட்டு வரணும் அப்டின்னா, பேக்க தூக்கிட்டே நான் கோயிலுக்குள்ள குடு குடுன்னு ஓடிட்டேன். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது செகண்டரி. பட் நீங்க வந்து கோவில் போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஒரு ஹோப் கிடைக்கும் லைஃப்ல. ஸோ கோவிலுக்கெல்லாம் முடிச்சுட்டு நான் பஸ் ஏறிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஆக்சுவலி அன்னைக்கு. பட் என் ஆஃபீஸ்க்கு டைம்க்குள்ள ரீச் ஆயிரலான்ட்டு ஒரு நம்பிக்கை. பிரைவேட் பஸ் வந்தாலே ரீச் ஆயிரலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ ரீச் ஆனோனே என்னால பெருசா எதுவுமே எடுக்க முடியல. பட் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹோப் இருக்கும்ல. லைக் ஐடிக்குள்ள போனா நம்ம வந்து ஜாலியா இருப்போம். ஃபர்ஸ்ட் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஏசிக்குள்ள போய் உட்காந்துப்போம், சிஸ்டம் குடுப்பாங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்னு. எல்லாமே கரெக்ட்டு தான். பட் அதையும் தாண்டி நம்ம நெறைய வேலை செய்யணும், நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்ணு வலிக்கும், தலை வலிக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ப்ரெஷரா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம சேலரியும் வாங்குறோம். அதுவும் கரெக்ட்டு தான். பட் ஐடின்னா நம்ம ஒண்ணு குளோரிஃபை பண்ணி வச்சிருக்கோம்ல. மேபி நான் அப்படி பண்ணி வச்சிருந்தேன் காலேஜ் டேஸ்ல. ஜாலியா இருக்கும். லைக் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கும். எல்லாமே ஓகே தான். பட் வேலையும் அங்க நம்ம செஞ்சாகணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். குடுத்துருக்க டாஸ்க் முடிக்கணும். நெறைய தாண்டி வரணும். நெறைய லைக் சேலஞ்சஸ தாண்டி வரணும். பிராக்டிகலா பார்க்கணும்னா, ஸோ நீங்க எந்த ஒரு ஒரு லைக் மைண்ட் செட் வச்சுட்டு ஐடிக்குள்ள வராதீங்க. இப்ப ஐடிக்குள்ள போனாலே நான் வந்து ஓவர் நைட் இப்படி ஆயிரலாம், அப்படி ஆயிரலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹேப்பியா இருக்கும். என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலாம். லைக் எல்லாமே இருக்கு. பட் நீங்க வேலையும் செஞ்சாகணும். வேலைக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். நம்ம நோ சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே சேலரி வாங்குறோம்ல. ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு குடுக்குற டாஸ்க் எல்லாமே. ஸோ அந்த மாரி தான் இருக்கும் வேலைன்னா. அண்ட் நான் என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு. நான் எந்த வேலை பண்ணாலும் நான் குறை சொல்ல மாட்டேன். இது நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்ட்டு. ஏன்னா, எனக்கு இந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் தான். ஏன்னா, எனக்கு தெரியும் நான் இன்ஃபோசிஸ்ல ரிஜெக்ட் ஆகும்போது நான் எவ்ளோ டவுனா இருந்தேன். எனக்கு கிடைக்கவே கிடைக்காதான்ற ஒரு இடத்துல இருந்து எனக்கு இந்த கம்பெனி கிடைச்சது வந்து எனக்கு ஆக்சுவலி நான் வந்து கிரேட்ஃபுல்லா தான் இருக்கணும். இன்கேஸ் இந்த கம்பெனியும் எனக்கு கிடைக்காம போயிருந்தா, இப்ப என் நிலைமை என்ன இருக்கும்? ஸோ, எனக்கு எப்பலாம் டவுனா ஃபீல் ஆகுதோ, அப்பலாம் நான் இது கிடைச்சதுக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத தான் திங்க் பண்ணுவேன் தவிர, குறை சொல்லியிருக்க மாட்டேன். நான் இங்க வந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் நான் எனக்கு அந்த பழக்கம் இல்ல. எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த கிரேட்ஃபுல்னஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா, இன்கேஸ் இது கிடைக்காம போயிருந்தா, நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம். கிடைச்சதுனால நம்ம இப்படி இருக்கோம், குறை சொல்றோம். கிடைக்காம போயிருந்தா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே வரும். ஸோ, நானே எனக்கு தேங்க் பண்ணிப்பேன். ஓகே, இது கிடைச்சதே உனக்கு பெரிய விஷயம் தான். கிடைச்சத வச்சு அக்செப்ட் பண்ணிட்டு, நீ இனிமேல் எப்படி கொண்டு போறன்றது உன் கையில தான் இருக்கு. அப்படின்ற மாரி நானே என்ன வந்து லைக் மூவ் பண்ணிட்டே இருப்பேன். இன்கேஸ் எனக்கு பிடிக்கலனாலும், இது இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னு ஒரு செகண்ட் திங்க் பண்ணிட்டு மறுபடியும் நான் பேக் வந்துருவேன். ஸோ, எந்த இதுவுமே நீங்க வந்து பெருசா குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு இது இது கிடைச்சதே பெரிய விஷயம் இல்ல. அப்படி யோசிச்சுக்கோங்க. அண்ட் நான் ஷேர் பண்றது எல்லாமே என் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரும் அப்படிதான் யோசிக்கணுன்றதும் கிடையாது. அண்ட் நான் யோசிக்கிறதும் கரெக்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படி தோணுச்சோ, நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மேபி என்ன மாரி மைண்ட் செட் இருக்க எல்லா பீப்பிளுக்கும் அது ரிலேட் ஆகும்னு தான் நான் நம்புறேன். ஸோ, அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அன்னைக்கு நைட்டு வரவே லேட் ஆயிடுச்சு. ஸோ, வந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நான் எந்த வீடியோவுமே எடிட் பண்ணவே இல்ல. நான் சரி அந்த நைட் லைக் அந்த டே வந்து எனக்கு பிரேக்கா இருக்கட்டும் எடிட் பண்ணாம, நம்ம வந்து Instagram அப்புறம் நெறைய வீடியோஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து மத்தவங்களோட சேனல் பார்க்க பிடிக்கும். விளாக்ஸ்ல எப்படி போடுறாங்க, அந்த மாரிலாம் நான் பார்த்து என்னையே நான் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ, அந்த மாரி டைம் வந்து நேத்து எடுத்தேன். நான் வந்து எடிட்டே பண்ணல நேத்து சுத்தமா. எதுவுமே பண்ணல. உட்காந்து எல்லாரோட விளாக்ஸ் அப்புறம் போஸ்ட்டு
அப்புறம் நெறைய வீடியோஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு தூங்க மறுபடியுமே 2 மணி ஆயிடுச்சு. ஏன்னா, அது எனக்கான பிரேக் மாரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே ஈவினிங் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். ஸோ எஸ் பார்க்கலாம். எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன் தான் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. அண்ட் எவ்வளோ பேருக்கு உப்மா சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்மா. ஏன்னு தெரியாது. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உப்மா பிடிக்குதுன்னு தான் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு உப்மா பிடிச்சிருக்கு. அண்ட் என் ஃப்ரெண்டுக்குமே உப்மா பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களும் சேம் ராசி. அதனால நான் சும்மா ஜஸ்ட் கேட்டுக்கிறேன் என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் அன்னைக்கு உப்மா நான் தான் செஞ்சேன். நான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஃப்ரைடேன்றதுனால வேலை இருந்துச்சு. பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி சாமி விளக்கேத்தி பூஜை பண்ணுவாங்க. ஃப்ரைடே வந்தாலே எங்க வீடு வேற லெவல்ல இருக்கும். அப்படியே சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ளார்ஸ்லாம் வச்சு ஜாலியா இருக்கும் பார்க்கவே. அண்ட் அதனால நான் எந்திரிச்சு போய் சும்மா இருந்ததுனால, உப்மா பண்ணுன்ட்டு என்ன விட்டுட்டாங்க. அண்ட் எல்லாமே உட்காந்து நான் அழகா எடுத்து வச்சு பண்ணிட்டுருந்தேன். அண்ட் உங்க எவ்வளோ பேருக்கு இந்த மாரி குக்கிங்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அண்ட் இப்பவே சொல்லிக்கிறேன், நான் பெரிய லைக் குக்கிங் பண்ற ஆள்லாம் கிடையாது. பண்ணுவேன். பேசிக்ஸ் தெரியும். ஒரு ஆளுக்கு சமைக்க தெரியும். ஒரு 4 பேருக்கு சமைக்க தெரியும். பட் பெரிய அ ஸ்ட்ரென்த்துக்கு எனக்கு சமைக்க தெரியாது. அதுக்கு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் வேணும். அண்ட் முன்னாடி எவ்ளோ 0வா இருந்தேனோ, இப்போ ஓரளவுக்கு நான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்க முன்னாடி வீடியோஸ்லலாம். ஸோ, அதெல்லாம் நான் பார்த்து கத்துக்கிட்டேன். இப்போ அவ்ளோ ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியும். ஸோ, மேனேஜ் பண்ற அளவுக்கு தெரியும். எங்க அம்மா ஆக்சுவலி ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, "ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்ட்டு. எங்க அம்மா ஆக்சுவலி நல்லாவே குக் பண்ணுவாங்க. அவங்க கிட்டேருந்து நான் நெறைய கத்துக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் கத்துக்கிறதுல. சரி ஃப்யூச்சர்ல கத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நான் அம்மாவ வச்சு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் நானும் இங்க செஞ்ச மாரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு புடிச்ச டிஷ் என்னன்னு சொல்லுங்க. லைக் ஃபேவரைட் டிஷ். பிரியாணின்னு சொல்லாதீங்க. பிரியாணி வந்து வேர்ல்ட வைடா எல்லாருக்குமே பிடிக்கும். அத தவிர்த்து வேற என்ன பிடிக்கும் அப்படின்றது ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னால அந்த ரெசிபி ஷேர் பண்ண முடிஞ்சா, எங்க ஊர் ஸ்டைல்ல எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் சின்ன வயசுலலாம் நாங்க சர்க்கரைய வச்சு தான் சாப்பிடுவோம் உப்புமா. சூப்பரா இருக்கும். அண்ட் பிஜி போனதுக்கப்புறம் சர்க்கரை இல்லன்னா ஊறுகா இருக்கும். எங்ககிட்ட எப்பவுமே ஒரு ஊறுகா பாட்டில் இருக்கும். காலேஜ் டேஸ்ல ஹாஸ்டல்ல பெருசா எதுவும் கிடைக்காதுல்ல. அதனால ஊறுகா வச்சு நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். அப்படி சாப்பிட்டு, சாப்பிட்டு நாங்க அப்படியே ஊறுகா பாட்டிலே காலி பண்ணிட்டுருப்போம். ஸோ அந்த மாரி. அண்ட் எவ்வளோ பேர் இந்த வருஷம் நீங்க காலேஜ் ஜாயின் ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் லைக் ஹாஸ்டல் பத்தி, பேக்கிங்க்கு அந்த மாரி ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஏன்னா, அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சு எப்படி நீங்க திங்ஸ் பேக் பண்ணணும், இல்லன்னா என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணும் ஹாஸ்டலுக்கு, அந்த மாரிலாம் வேணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். காலையில எந்திரிச்சோனே இந்த மாரி சூடா செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லைக் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நானே செஞ்சு வீட்ல இருக்க எல்லாருக்கும் குடுக்குறது. அண்ட் குக்கிங்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் தெரப்பி மாரி தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் மேல இந்த கொத்தமல்லி இலை போடுறதே ஒரு தனி சுகம் தான். இல்ல ஃபைனல் டிஷ் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு ஹாப்பினஸ். அண்ட் இன்னும் நெறைய குக்கிங் விளாக்ஸ் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் மட்டும் பண்ண மாட்டேன். எங்க வீட்ல இருக்கவங்க கூடயும் சேர்த்து நான் பண்றேன். அண்ட் உங்க கூடயும் நான் ஷேர் பண்றேன். ஸோ எஸ். அண்ட் Instagramல Q&A போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்கமிங் விளாக்ல கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் எஸ், இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி புடிச்சிருக்கு? இல்ல இது கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல பிரேக் எடுக்கலாம். பிரேக் இன் த சென்ஸ் 1 ஆர் 2 டே விட்டு விட்டு போடலாமா? இல்ல டெய்லி போடலாமா? அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு நானே இன்னைக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே வேற ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ இன்னைக்கே போஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணணும். தம்ப்நெயில் பண்ணணும். டைமே இல்லாத மாரி இருக்கு. பட் பண்ணணுன்ட்டு ஆசையாவும் இருக்கு. ஆனா அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இப்ப நான் வொர்க் ஸ்டார்ட் பண்ணணும். 2 மினிட்ஸ்ல 12:00 ஆகப்போகுது. நான் வொர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ள இங்க பாருங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்களா, ஸோ கேக்லாம் குடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் நான் சாப்பிடணும். பார்க்கலாம் எடிட் பண்ணி எப்படி என்னால போட முடியுது அப்படின்னு லஞ்ச் பிரேக்ல தான் மேபி எடிட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எப்படி பண்ண போறேன்னு தெரியல. பட் நீங்கலாம் குடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால இன்னமும் கன்டின்யூ பண்ண முடியுது. சொல்லுங்க இந்த விளாக்ஸ் கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல 1 டே விட்டு 1 டே போடலாமா அப்படின்னு. என் ஹெல்த்த பத்தி நான் லைக் கன்சர்ன் இல்ல. பட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா நான் போடுறதுல ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதுக்காக நான் கேட்குறேன். எனக்கே இன்னைக்கு என்னமோ ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கு.
காலையிலேருந்தே எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த டே எப்படி போகுது. இப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ண போனோம்னா நம்ம எல்லார் மேலேயும் கத்திடுவோம். ஸோ நம்ம வந்து காமாக ஒர்க் பண்ண போனால் தான் நம்ம யார் மேலேயும் கத்தாமல் நம்ம கிட்ட இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு காமிக்காமல் இருக்க முடியும். அதனால் நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்புறம் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ பாஸ்ட் 1 வீக்காக கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு மேலேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே ஒரு ஃபேக்னஸ் இல்லாமல் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த பெஸ்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மேலும் மேலும் நம்ம க்ரோத் ஆக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு Q&A வீடியோ வர ஹாப்பி ஃபேஸோட ஃபுல் மோட்டிவேஷனோட நான் நாளைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.